நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேம்மா. எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்திருக்கு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. கஷ்டப்பட்ட நிலைமையிலேயே நீ ரொம்ப பொறுமையாக இருந்திருக்க. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா நான் வந்துட்டேன்ல, நீ நிம்மதியாக போய் படுமா. நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். கங்கா, ஏம்மா இங்கேயே நின்னுட்ட? உள்ளவாமா. இல்லப்பா, நான் அவுட் ஹவுஸ்லயே இருக்கேன். உன்னை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்புற அதிகாரம் யாருக்கும் இல்ல. உள்ளவா. இல்லப்பா, பரவாயில்ல, நான் அங்கே இருக்கேன். நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. தேவி தானே? காலையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு அதுக்கு பிறகு நானே வந்து உன்னை உள்ள கூட்டிட்டு போறேன். மாமா வந்துட்டீங்களா? கடவுளே, இவ்வளோ ஒருத்தன். ஏ தர்மா, அர்த்தராத்திரில தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மாமா. ஒரு கெட்ட கனவு வந்து பயந்து எந்திரிச்சிட்டேன். உங்களை பார்த்ததும் எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு. சரி, மாயா எப்படி இருக்கா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மாமா. அப்படியா? சரி சரி, நீ போய் படுத்துக்க, காலையில பேசிக்கலாம். சரி இறைவா. அம்மா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதம்மா. இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா. உன் கூட தாண்டா இருப்பேன். இந்த வீட்டை பழைய மாதிரி சந்தோஷமா மாத்துவேன். எனக்கும் அதுதான் ஆசையா இருக்கு. நம்ம வீட்டை நீ நினைச்ச மாதிரி ஆக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுமா. நான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பண்றேன். யாருமே இல்லாம யாருக்கிட்ட அந்த குழந்தை பேசுது? டேய் மூர்த்தி, டேய் மூர்த்தி. அப்பா தூங்கிட்டு இருக்கல, தொந்தரவு பண்ணாதீங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம்டா, எழுந்துடுறா. டேய் எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. அப்பா என்னப்பா விஷயம்? தேவசேனா ரூம்ல தனியா பேசிட்டு இருக்காடா. ஐயோ, குழந்தை பேசுறதெல்லாம் ஒரு மேட்டரா? டேய், இத சாதாரணமா எடுத்துக்க முடியல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. டேய், நீயும் வந்து பாருடா. சரி வாங்க போலாம். இந்த வீட்ல உனக்கு எதிரா யாரு என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேம்மா. டேய், அப்பா இருங்க இருங்க. அதுல பேசாம இருங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரி வாங்க வாங்க. எங்கடா? வாங்கப்பா வாங்க. என்னடா? குழந்தை பேசுறதும் குழந்தைகிட்ட யார் பேசுறாங்கன்றதும் கேட்க மாட்டேங்குதுல்ல, அதனாலதான் சிடில ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமாப்பா. நீ கில்லாடிடா. என்னால உன்னை காப்பாத்த முடியாத நிலைமையில நீயே உன்னை காப்பாத்திக்கிட்டத நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமையெல்லாம் மிருடேஸ்வரருக்கு தான் போகும். இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் மட்டும்தான் இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன் மிருதேஸ்வரரும் இருக்காருன்னு நினைக்கிறப்போ நிம்மதியா இருக்குமா? நீ நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ இனிமே தைரியமா இரு. நீ போய் படுத்துக்கோ.
என்னடா கரண்ட் விட்டு விட்டு வருது? அப்பா லோ வோல்டேஜா இருக்குப்பா. என்னடா பண்றது? வாங்க கார்ல போட்டு கேட்கலாம். சரிவா போலாம். என்னடா இது நோ டிஸ்க்னு வருது? ஆமாப்பா. டேய் சிடி உள்ளதானடா போட்ட? ஆமா. அப்ப எங்க போச்சு? தெரியலையே. அப்ப என்னாச்சு? எங்க போச்சு? ஆ? பாருடா கிழக்குல அப்பா. விழுந்துட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க. எங்கடா இருக்கு? டேய் அங்க புறா போச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தேவசேனா யார்கிட்ட பேசணும்னு கேட்போம். போடு. என்னடா இது? மறுபடியும் நோ டிஸ்கா? அதான் புரிய மாட்டேங்குதுப்பா. சிடி இருக்கான்னு பாரு. சிடி இல்ல போல இருக்குப்பா. எப்படிப்பா மறுபடியும் பின்னாடி போச்சு? ஏய் யாரா சிரிக்கிறது? கார்ல ஜானகி ஆவி இருக்குடா. இறங்குடா. ஆமாப்பா. என்னடா இது? என்னப்பா லைட் தான் எரியுது. ஆவி வேலையை காட்ட ஆரம்பிச்சுப்பா. அம்மா ஜானகி தப்பு பண்ணிட்டோம்மா. இனி உன் விஷயத்திலயும் உன் குழந்தை விஷயத்திலயும் தலையிடவே மாட்டோம். எங்களை விட்டுருமா, மன்னிச்சு விட்டுருமா. அப்பா சொன்னது அப்படியே வழிமொழியமா. அப்பா என்னப்பா இந்நேரத்துக்கு அவுட் ஹவுஸ்ல லைட் எரியுது? கங்கா என்ன பண்றா? ஆமாடா. வாடா பார்க்கலாம். ராஜசேகர் வர்றதுக்குள்ள இந்த வீட்டுல ஒருத்தரையாவது கொண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்காம போச்சுமா. அதுக்காக நான் அசந்திர மாட்டேன். இன்னும் முழு வெறியோட முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அரண்மனையில தான் குழந்தை தனியா பேசிட்டு இருந்துச்சுன்னா இங்க இவ போட்டோ கூட பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை போட்டோ கூட பேசிட்டு இருந்தா. நாம தான் பெருசுப்படுத்தாம விட்டுட்டோம். அந்த போட்டோல ஏதோ பவர் இருக்குப்பா. அப்படிங்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு. அவ தூங்குனதும் பொட்டியை தூக்கிட்டு போயிடலாம். சரிப்பா. என்னப்பா திடீர்னு காத்திருக்குது? அது அடிச்சிட்டு போகுது. கங்கா முழிக்கிறதுக்குள்ள அரண்மனைக்குள்ள சீக்கிரம் பெட்டி எடுத்துட்டு போயிடலாம். சரிப்பா.
என்னடா அது வாசல் வரைக்கும் லேசா இருக்குது. வீட்டுக்குள்ள வர வர பொணங்கணம் கிடக்குது. ஆமா. அப்பா தங்கடி தூக்கட முடியலப்பா. போட்டியை திறந்து பாருடா, உள்ள என்ன இருக்குன்னு பாரு. என்னப்பா எல்லாம் அன்னைக்கு பார்த்த போட்டோவா தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையேப்பா. இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தோம் நம்ம? ஏய், இது நமக்கு தேவையில்லாத இருக்கலாம்டா. ஆனா கங்காவுக்கு இந்த போட்டோ உயிர்னு தெரியுது. ஆமாப்பா. கங்காட்ட இருந்து இந்த போட்டோவை பிரிச்சதில்ல. கண்டிப்பா அவ கவலைப்படுவா, கண்ணீர் விடுவா. விடட்டும் விடட்டும். நமக்கு இடைஞ்சலா இருக்கிற அவளை இப்போதைக்கு அளவிட்டு பாப்போம்டா. அதுவும் சரிதான்ப்பா. கங்கா இந்த பொட்டியை தேடி டென்ஷன் ஆகட்டும். காலையில நாம இந்த பொட்டியை வெளியே எடுத்துட்டு போய் குப்பையில வீசிடலாம். இப்போதைக்கு படுக்கலாம்ப்பா. டேய், பொட்டி அப்படி ஓரமா வச்சுட்டு வந்து படுறா. நீங்களே வச்சிருங்கப்பா, எனக்கு டயர்டா இருக்குப்பா, நான் படுக்கிறேன்ப்பா. டேய் டேய் மூர்த்தி, வாங்கப்பா. வா வா. நம்மளால முடியல, இங்கே கிடக்கட்டும். அப்பா, என்னடா பெட்டிக்குள்ள சிரிக்கிற சத்தம் கேக்குதுப்பா. ஏய், வளராம பாடுடா. ஐயோ அப்பா, நான் சீரியஸா சொல்றேன்ப்பா. ஏதோ சவுண்ட் கேக்குதுப்பா. சவுண்ட் வருதா? ஆமாப்பா, சிரிக்கிற சவுண்ட். டேய், அதுக்குள்ள போட்டோ தாண்டா இருக்கு, படுறா. ஐயோ அப்பா, நானே பொய்யா சொல்றேன். இருங்க, உங்க கண்ணு முன்னாடியே ப்ரூவ் பண்றேன். என்னப்பா இது? சொன்னேன்ல, ஒண்ணு இல்லடா. நீ பயப்படாம தூங்கு. சரிப்பா. படு. லீலா. மூர்த்தி, டேய் மூர்த்தி, எழுந்துடா. டேய், நீ சொன்னது நிஜம்தான்டா. இது ஏதோ மர்மமான பெட்டி தான்டா. பெட்டி அந்த இடத்துல மாட்டுதுப்பா. பாசம் இருந்த இடத்துல இருந்து பகை இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்களா? இந்த அரண்மனையே ஆட்டம் காண போகுது. பண்ண பாவத்தை எல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற ராஜசேகரன் தலையில இடி விழ போகுது. அங்கிள், மாமா, கதவு திறங்க மாமா. கதவு திறங்க அங்கிள். இரு, வரேன். உடனே கதவு திறங்க அங்கிள். என்னப்பா இந்த நேரத்துல என்னாச்சு? மாமா, கங்கா அவுட் ஹவுஸ்ல ஒரு பெட்டிய ரகசியமா மறைச்சு வச்சிருந்தா மாமா. அதுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டோம். திறந்து பார்த்தா அதுக்குள்ள என்னென்னமோ சத்தமெல்லாம் கேக்குது. ரொம்ப மர்மமான பெட்டியா இருக்குது. ஏப்பா,
குடிச்சிட்டு எதுவும் வளரலையே? என் மேல சத்தியமா வளரல மாமா. அந்த பெட்டி எங்களை தூங்க விட மாட்டேங்குது, பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. மாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு வாட்டி வந்து பார்த்தா எங்களுக்கு தைரியமா இருக்கும் மாமா. சரி சரி வாங்க போங்க அங்கிள். வாங்க மாமா வாங்க. சீக்கிரம் போங்க uncle. அந்த பெட்டி தான் மாமா. மாமா அந்த பொட்டி ரொம்ப டேஞ்சரான பொட்டி மாமா. நம்பூதிரியை கூட்டிட்டு வந்து அப்புறமா திறந்து பார்க்கலாம். இப்ப வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. நீ சொன்ன மாதிரி ஒண்ணு சத்தம் கேட்கலையப்பா. மாமா பெட்டியில உங்க காதை வச்சு கேளுங்க மாமா. மாமா வேண்டாம் மாமா, திறக்காதீங்க. டேய் நீங்களாம் நிக்க வேணாம், போயிடுங்க. மாமா உங்களை தனியா விட்டு எப்படி மாமா போறது? நான் பாத்துக்கிறேன், நீங்க பேசாம போங்கடா. என்ன ஞாபகம் இருக்கா? எங்கேயோ இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா எப்படி உன்னை தேடி உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட பாத்தியா? நந்தினி யாரு? உனக்கும் நந்தினிக்கும் என்ன பிரச்சனை? புத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு உன் மகன் உன்கிட்ட கேள்வி கேட்டப்போ காலம் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னியே. காலம் வந்துடுச்சுடா. பெத்த மகன் கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு நீ செஞ்ச பாவம் ஊர் உலகத்துக்கே தெரியற நேரம் வந்துடுச்சுடா. நந்தினி ஏன் உன்னை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா? நந்தினி உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது சரியா தப்பா? நந்தினி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மாந்திரிகனை கூட வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே. நியாயம் உன் பக்கம் இருக்கா இல்ல அவன் பக்கம் இருக்கா? சொல்லுடா. நீ சொல்ல மாட்டடா. ஏன்னா நீ சேர்த்து வச்சிருக்கிறது பாவம். ஆனா நான் சேர்த்து வச்சது பெருமடா. பார்வதிபுரம் வெறும் ஊர் இல்ல, நான் ஏறி நின்ன தேரு. நான் வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல, தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கின வரம். ஆடிப்பட்டதுக்காக ஊர் உலகமே காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா ஆடிப்பட்டமே எனக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நீ மறந்திருப்ப. ஆனா நான் மறக்கலடா, மறக்க